சிபிஎம் அடிமாலி ஏரியா மாநாடு டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை குஞ்சித்தண்ணியில் நடைபெறுகிறது. அதற்கான தயாரெடுப்புகள் முழுமையடைந்துள்ளதாக தலைவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்துள்ளனர். சிபிஎம் அடிமாலி ஏரியா மாநாடு டிசம்பர் 3 முதல் 5ஆம் தேதி வரை குஞ்சித்தண்ணியில் நடைபெறும். இதற்கான தயாரெடுப்புகள் முழுமையடைந்ததாக அங்கத்தினர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்தனர். பல்வேறு ஜாதாக்கள் 3இல் நிறைவடையும். பொது மாநாட்டு நகரில் கொடியேற்றப்பட்ட புதன்கிழமை காலை 10 மணிக்கு குஞ்சித்தண்ணி சுரபி ஆடிட்டோரியத்தில் எம்என் மோகன் நகரில் பிரதிநிதிகளின் மாநாடு நடைபெறும். மாநாட்டை வரவேற்பதற்கு குஞ்சித்தண்ணி மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் தயாராகியுள்ளன. சங்க சமிதியின் தலைமையில் விரிவான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது. പ്രദേശ സമ്മേളനത്തിൽ പാർട്ടിയുടെ ജില്ലാ സംസ്ഥാന നേതാക്കന്മാർ പങ്കെടുക്കുന്നുണ്ട്. അതിനുശേഷം പിറ്റേ ദിവസം 5ആം തീയതി ചരിത്ര സംഭവമാക്കി മാറ്റാനാണ് തീരുമാനിച്ചിട്ടുള്ളത്. ആദ്യമായിട്ടാണ് അടിമാലി ഏരിയ സമ്മേളനം കുഞ്ചിത്തണ്ണിയിൽ വെച്ച് ചേരുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ സഖാവ് എം എം മണിയുടെയും സഖാവ് കെ ജയചന്ദ്രൻ്റെയും എല്ലാം നാടായ കുഞ്ചിത്തണ്ണിയിൽ പ്രൗഢഗംഭീരമായ ഒരു സമ്മേളനം നടത്താനാണ് തീരുമാനിച്ചിട്ടുള്ളത്. അതിൻ്റെ எல்லா விதத்திலுமுள்ள ஒழுக்கங்கள் பூர்த்தியாகி மாநாட்டுக்கு துவக்கம் குறித்து பல்வேறு ஜாதா செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு குஞ்சித்தண்ணியை வந்தடையும். கொடியை தோக்குப்பாறையில் முன் மாவட்ட கமிட்டி அங்கத்தினராக மரணமடைந்த எம்என் மோகனன் வீட்டிலிருந்து மாவட்ட கமிட்டி அங்கத்தினர் டி.கே. சாஜி துவக்கி வைத்து ஜாதா கேப்டன் வரதராஜனுக்கு கைமாறுகிறார். ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெறுகின்றன. 12 லோக்கல் பொதுக்கூட்டங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 125 பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கெடுக்கின்றனர். செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏரியா செயலாளர் சாண்டிபி அலெக்சாண்டர், மாவட்ட கமிட்டி டி.கே. சாஜி, வரவேற்பு சங்க சேர்மன் கே.ஆர். ஜெயன், கன்வீனர் பிரதீஷ்குமார், ட்ரெஷரர் குஞ்சுமன் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ, அடிமாலி.